لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கிறானோ அந்த மார்க்கத்தை ஒரு பரிபூர்ணமான ஒரு மார்க்கமாக அல்லாஹ் எங்களுக்கு வழங்குகிறார். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு மார்க்கமாக தந்திருக்கிறார். எனவே இந்த மார்க்கத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய ஆத்மீகம் மாத்திரம் அல்ல, ஸ்பிரிச்சுவாலிட்டி மாத்திரம் அல்ல, ஈமான் மாத்திரம் அல்ல, அல்லாஹ் இந்த மார்க்கத்தின் மூலமாக உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அந்த மனிதனுடைய ஈமான், அந்த மனிதனுடைய இபாதா, அந்த மனிதனுடைய குடுக்கல் வாங்கல், அந்த மனிதனுடைய குடும்ப சமூக வாழ்க்கை, அதே மாதிரி அந்த மனிதனுடைய பண்பாடுகள், இது ஒவ்வொன்றுக்கும் ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வாழ்க்கையின் மூலமாக அல்லாஹ் வழிகாட்டி கொண்டே இருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்தில் ஒரு மனிதன் வாழக்கூடிய நேரத்துல பொருளாதாரம் என்று வந்தா இது ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய ஒரு தேவையாக வச்சிருக்கிறார். வாழ்க்கையுடைய நோக்கம் பொருளாதாரம் அல்ல. இப்ப இருக்கக்கூடிய கேபிட்டலிசம் என்று சொல்லக்கூடிய முதலாளித்துவ பொருளாதார சிஸ்டம் அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய அல்டிமேட் கோல், அந்த மனிதனுடைய வாழ்க்கையுடைய நோக்கமே பொருளாதாரம் தான் வாழ்க்கையுடைய நோக்கம். எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த முதலாளித்துவ கேபிட்டலிசம் என்று சொல்லக்கூடிய எக்கனாமிக் சிஸ்டம் மூலமாக முழு உலகத்துக்கும் படிச்சு கொடுக்கிறது. அது ஸ்கூலாக இருக்கலாம், யூனிவர்சிட்டியாக இருக்கலாம்,
ஹராமா ஆக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. எனவே உதாரணத்துக்கு போனோகிராபிக்கு, ஆபாசமான படங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குதா, அதை நீங்க சப்ளை பண்ணுங்க, அதன் மூலமாக சம்பாதிங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கம்ப்யூட்டரையும் செய்வாங்க, கம்ப்யூட்டருக்குரிய வைரஸையும் செய்வாங்க, அந்த வைரஸுக்கு ஆன்டி வைரஸையும் செய்வாங்க. உங்களுக்கு எப்படி சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதி. எனவே ஒரு பெண் தன்னுடைய உடம்ப காட்டிதான், உடம்ப வித்துதான் சம்பாதிக்கணுமா, டிமாண்ட் இருக்குதா, சப்ளை பண்ணுங்க. அதுக்கு ஹராம் ஹலால் என்றது இல்ல. அப்படி ஏன் மார்க்கத்தை அவங்க எடுத்து நடக்கல, அவங்களோட அக்கல், அவங்களோட புத்தி எதை சொல்லுதோ முழு உலகத்துக்கும் அதை தான் திணிச்சு கொண்டே இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாம் இந்த காலத்துல சில பணக்காரர்களை பார்த்து ஆச்சரியப்படுறோம். ஆனா குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பணக்காரனை பற்றி அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ்வே சொல்றான் பணக்காரன், முடித்தவன் அவன் தான், ஆனா அல்லாஹ்வே சொல்றான் பணக்காரன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல வாழ்ந்த காரூன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த காரூனுடைய வெல்த் இருக்குது, சொத்துகள் இருக்குது, அது இருக்கக்கூடிய ஹசானாக்கள் இருக்குது, ட்ரெஷரி இருக்குது, அதனுடைய சாவிகளை மட்டும் தூக்குறதுக்காக வேண்டி பெரியோரு ஒரு கூட்டம் உண்டு, மனிதர்கள் தேவை, அந்த தொரப்புகளை மட்டும் சுமக்கிறதுக்கு என்று சொல்லி அவ்வளவு ஹசானா, தங்கம், வெள்ளி, மாணிக்கம், முத்து நிறைஞ்சி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க போயிட்டு சொல்றாங்க, காரூன் சதக்கா கொடுங்க, மக்களுக்கு ஜகாத் கொடுங்க, மக்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. ஆரம்பத்துல ஏற்றுக்கொண்ட காரூன் அதுக்கு பிறகு சொன்னாங்க, மைக்கா மை பெட்ரோல் இன்னமா ஊதிதுஹு அலா இல்மின் இந்தி, இதெல்லாமே நான் என்ற அறிவு ஆற்றல்களை கொண்டு நான் சம்பாதிச்சது, நான் சும்மா பேசி மிஸ்கினுக்கும் ஃபகீருக்கும் ஏழைகளுக்கும் நான் கொடுக்கிறதுக்கு தயார் இல்லை என்பதாக சொல்லிட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, தெரியும் குர்ஆன் சென்றது பூமி அப்படியே விழுங்கிச்சு என்பதா. இந்த சம்பவத்தை சொல்ற நோக்கம் என்னன்னா, அல்லாஹ் காரூனை வச்சு இஸ்லாமிக் எகனாமிக் சிஸ்டம், இஸ்லாமிய பொருளாதார முறையுடைய அடிப்படைய முழு உலகத்துக்கும் கியாமத் வரை காட்டி அல்லாஹ் படிச்சுட்டாங்க. காரூனுடைய விஷயத்தில் அல்லாஹ் இறக்கின ஆயத் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வபதகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆখিরাহ வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா ஃபஅஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக வலா தபகில் ஃபஸாத ஃபில் அர்ض இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன். அல்லாஹ் குர்ஆன்ல காரூனை வச்சு கியாமத் வரை காட்டி, கேபிட்டலிசம் அது பில, சோஷியலிசம் அந்த எகனாமிக் சிஸ்டம் பில. அப்ப இஸ்லாமிக் எகனாமிக் சிஸ்டம், இஸ்லாமிய பொருளாதார முறை என்ன, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தால முழு உலகத்துக்கும் அல்லாஹ் படிச்சுட்டாங்க. என்ன அடிப்படை என்ன, வபதகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆখিরাহ, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கின இந்த சொத்துகள் இருக்குது, இந்த பணம் இருக்குது, இந்த வசதி வாய்ப்புகள் இருக்குது, இத கொண்டு அல்லாஹ் சொல்றான், நீங்க ஆகிராவை நோக்கமாக ஆக்கிக்கோங்க, சொர்க்கத்தை நோக்கமாக ஆக்கிக்கோங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல சோசியலிசம் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரியும். ரஷ்யால சோசியலிசம், இப்ப உள்ள கவர்மெண்ட் எங்களுக்கு தெரியும், ஜேவிபி, அவங்களும் சோசியலிசம் கம்யூனிசம் என்ற கொள்ளு உள்ளவர்கள் தான். அது என்ன சொல்லும் என்றா, முழு சொத்தும் யாருக்கும் சொந்தம் இல்ல, எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். நாங்க எதை தாரோமோ அதை மட்டும்தான் உங்களுக்கு, ஒவ்வொரு இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனி மனிதனுக்கு சொந்தம் என்று ஒன்றுமே இல்லை என்று சொல்லுவாங்க. இதுதான் சோசியலிசம், கம்யூனிசம். எங்களுக்கு தெரியும், சினிமா பண்டார நாயக்கனுடைய காலத்திலும் பான் போடி, அந்த காலத்துல வாழ்ந்தவர்களுக்கு தெரியும், அரிசி இவ்வளவுதான் தருவோம், பான் இவ்வளவுதான் தருவோம், கோதுமை மாவு இவ்வளவுதான் தருவோம், எல்லாமே சமமாக இருக்கணும். பூமி, காணி, இதுல எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் யாரு? கவர்மெண்ட் தான் சொந்தக்காரன். ரப்புல் ஆலமீன் சொல்றான், இல்லை அப்படி இல்லை.
கேபிட்டலிசம் என்ன சொல்லும்? கேபிட்டலிசம் சொல்லும் இல்ல கவர்மெண்ட் கொண்டும் சொந்தம் இல்ல ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சொந்தம், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சொந்தம். மைக்கா மைப்பெற்ற ஆனா ரப்புல் ஆலமீன் முழு கியாமத் நாளுக்கும் கியாமத் வரக்காட்டி அல்லாஹ் சொல்றான் இல்ல இல்ல இஸ்லாமிக் எக்கானமிக் சிஸ்டம் இருக்குது, இஸ்லாமிக் எக்கானமிக் சிஸ்டம் வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் என்றும் சொல்லல, பூர்த்தியாக ஒவ்வொரு நபருக்கும் சொந்தம் என்று சொல்லல. அல்லாஹ் சொல்றான் எனக்கு தான் சொந்தம், நான் உங்களுக்காக வேண்டி வழங்கின இந்த சொத்து இருக்குதே குறுகிய காலம், டெம்பரரி ஓனர்ஷிப், ஒரு தற்காலிக அந்த ஓனர்ஷிப் நான் உங்களுக்கு தாரன், அப்சல்யூட் ஓனர் நான் தான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எனவே நான் உங்களுக்கு கொஞ்ச காலம் பாவிக்கிறதுக்கு தந்திருக்கிறேன், இதன் மூலமாக நீங்க எதை அடையணும்? சொர்க்கத்தை அடையணும். நோக்கம் வந்து சொர்க்கம் தான். ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வசதி வாய்ப்புகள் இருக்குது, இதன் மூலமாக நான் எதை அடையணும்? சொர்க்கத்தை அடையணும். இதுதான் இஸ்லாமிக் எக்கானமிக் சிஸ்டம். எனவே இப்ப எங்களுக்கு உள்ளம் சொல்ல வேண்டாம். ஹஜ்ரத் என்ன சொல்றாரு? அல்லாஹ் தந்தது எல்லாமே சதகா கொடுக்க சொல்றாங்க. இல்ல இல்ல அல்லாவும் அப்படி சொல்ல இல்ல. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? ஏண்டதான் உங்களுக்கு கொஞ்ச காலம் கொடுத்திருக்கிறேன், இதன் மூலமாக சொர்க்கத்தை சம்பாதிச்சுக்கோங்க. அடிப்படையான ஒரு தியரி. சரி, இரண்டாவது தியரி என்ன? வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உங்களோட பங்க நீங்க மறந்துடுவானம், உங்களோட ஹக்க நீங்க எடுத்துக்கோங்க. எனவே எல்லாத்தையும் சதகா கொடுத்துட்டு மிஸ்கின போல ஃபகீர போல நீங்க இருக்கணும் என்று நான் சொல்லவே இல்லை. நீங்க உங்களுக்குரியதை எடுத்துக்கோங்க, நீங்க உங்களோட ஹக்க எடுத்துக்கோங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை, இதுல எக்கானமியில படிச்சு கொடுப்பாங்க கன்சியூமர் பிஹேவியர். ஒரு மனிதன் ஒரு பொருளை பாவிக்கிறதாக இருந்தா, ஒரு வெல்த்தை பாவிக்கிறதாக இருந்தா அதுக்குரிய முறை என்ன? இஸ்லாம் செல்லக்கூடிய முறை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை அழகான முறை. மூணாக பிரிக்கிறாங்க. ஒன்று தரூரியா, இரண்டாவது ஹாஜியா, மூணாவது தஹ்சீனியா. எங்களுக்கு தெரியும் விளங்குறதுக்காக வேண்டிய லேசா செல்ல ஒன்று இருக்குது டப்பா போன். 2000 ரூபாய் 3000 ரூபாய் 4000 ரூபாய் எடுக்கலாம். அதுல ஸ்மார்ட் போன் அல்ல டப்பா போன். அதுல மெசேஜ் அனுப்பலாம், என்ன போன் எடுக்கலாம், இமெயில் பார்க்கலாம், வாட்ஸ்அப் பார்க்கலாம், ஒன்றும் இல்ல. எனவே கம்யூனிகேஷனுக்கு தேவை டப்பா போனும் போதும். ரெண்டாவது ஹாஜியா. ஆனா அதுல பல சிரமங்கள் இருக்கு, கஷ்டம், எல்லாம் சரியான கஷ்டம். ரெண்டாவது ஒரு நிலைமை ஒன்று இருக்குது, ஹாஜியாக் என்று சொல்லுவாங்க. ஹாஜியாக் என்ன? ஸ்மார்ட் போனுக்கு போகணும். ஸ்மார்ட் போனுக்கு போனா ஏன்னா கஷ்டங்கள் கொஞ்சம் இல்லாம போயிடும். இமெயில் ஒன்று பார்க்கலும், வாட்ஸ்அப் ஒன்று பார்க்கலும், மெசேஜ் ஒன்று அனுப்பலும், வீடியோ ஒன்று அனுப்பலும். எனவே போனை தாண்டி கம்யூனிகேஷனை தாண்டி எத்தனையோ விஷயங்கள், ஏன்னா சிரமங்கள் எல்லாமே உடையுது. மாஷா அல்லாஹ். எனவே இதுக்கு ஹாஜியாக் என்று சொல்லுவாங்க. இன்னொன்று இருக்குது தஹ்சீனியா. ஸ்மார்ட் போன் தான், ஆனா என் உள்ளம் சொன்னது கொஞ்சம் பொறுமதியான ஒரு நல்ல ஒரு போன் ஒன்று என்கிட்ட இருக்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, 30,000 ரூபாய்க்கும் ஸ்மார்ட் போன் எடுக்கலும் என்ற தேவை பூர்த்தி ஆகும். ஆனா அதை விட கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக எடுக்கிறார். எதுவரை காட்டியும் அதுல இஸ்ராஃப் இல்லையோ, எதுவரை காட்டியும் அதுல ஷோ ஆஃப் இல்லையோ. அவருடைய கையில இப்படி லெவல்ல போனா நானும் எடுத்து காட்டுறேன், ஹராம். அடுத்தது இஸ்ராஃப். இவருக்கு வருமானமே கொஞ்சம் தான், ஆனா போனுக்கு செலவழிக்கிறார் 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய். இல்ல இல்ல, அது இஸ்ராஃபுடைய லெவலுக்கு போகும். இஸ்ராஃபும் இல்ல, அடுத்தவனுக்கு காட்டுறதுக்கும் இல்ல. இந்த நேரத்துல தஹ்சீனியாத்துக்கும் உங்களுக்கு போகலாம். ஒரு வீடு ஒன்று இருக்குது, குடிசை. மழை பெய்ஞ்சா கொஞ்சம் நலையும், ஆனா கொஞ்சம் கல்பகத்தமை, ஆனாலும் ஊர் ஒன்று இருக்குது. இது தரூரியா. ஹாஜியா அது கல்லால கெட்டிருக்கிறோம், பிளாஸ்டிக் குட்டுவங்களை வச்சிருக்கிறோம், வீட்டுக்குள்ள டாய்லெட் பாத்ரூம் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். தஹ்சீனியாத் என்ன? அதை பெயிண்ட் பண்ணிருக்கிறோம், இத மாதிரி சோஃபா போட்டிருக்கிறோம். பிளாஸ்டிக் குட்டுவம் வீட்டுக்கு போதும் தான், ஆனா சோஃபா போட்டிருக்கிறோம், கர்டன் கொஞ்சம் போட்டிருக்கிறோம். ஏன்? எனக்கு கொஞ்சம் ஏண்ட மனசுக்கு ராகத், ஏண்ட உள்ளத்துடைய சந்தோஷம் ஷரியத்துல அனுமதி இருக்குது. அவங்களுக்கு அப்படி வீடு கெட்டேன் என்றால் நாங்களும் கேட்டு காட்டுவோம். இது ஹராம். அவருடைய விரலுக்கேற்ற வீக்கத்தை விடக்கூடியாக போறார், இதுவும் ஹராம், இஸ்லாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இஸ்லாம் எங்களுக்கு படிச்சு தருவது உங்களுக்கு நாங்க தந்ததை வச்சு நீங்க எப்படி வாழணும் என்று.
ஏன் நான் இந்த செல்வன் என்ன இங்க வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஏதோ வசதியை தந்திருக்கிறார். எந்த லெவல்ல நாங்க வாழணும் என்றத குர்ஆன் சுன்னா எங்களுக்கு படிச்சு தருவது. அந்த லெவல்ல தாண்டி போனதாக இருந்தா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுக்குரிய நிபந்தனைகளோடு போகும். ஹதீஸ்ல கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபஅஹ்ஸினு ஃபீ கிஸ்பத்திஹின்ன வ தஆமிஹின்ன. உங்களோட மனைவிமார்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு, உங்களோட மனைவிமார்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆடைகள், இந்த தஹ்சீனியாத் அந்த மூணாவது கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரியில செய்யுங்க, பிரச்சனை ஒன்றும் இல்ல. இஸ்ராஃப் இல்லாம ஷோ ஆஃப் இல்லாம. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மூணாவது அல்லாஹ் சொல்றாங்க. முதலாவது ஏண்ட உங்களுக்கு கொஞ்ச காலம் பாவிக்கிறதுக்கு தந்திருக்கிறேன், அதன் மூலமாக சொர்க்கத்தை சம்பாதிங்க. இரண்டாவது, நீங்க உங்களைய மறக்க தேவையில்லை. நீங்க உங்களோட அக்க தஹ்சீனியாத்துடைய லெவலுக்கு நீங்க போயிட்டு வாழுங்க, பிரச்சனையே இல்லை. மூணாவது அல்லாஹ் சொல்றான், ஃபஅஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக. நான் உங்களுக்கு உபகாரம் செஞ்சதை போல நீங்க அடுத்தவர்களுக்கு உபகாரம் செய்யுங்க. ரப்புல் ஆலமீன் உலகத்துல சிலர்களை தனவந்தர்களாக, சிலர்களை ஏழைகளாக அல்லாஹ் தான் வெச்சிருக்கிறான். நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத். ரப்புல் ஆலமீன் தெளிவாகவே சொல்றான், நீங்க உங்களோட திறமையை கொண்டு பணக்காரன் ஆகல. அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்களோட என்ன டேலண்டா, எனக்கு நல்ல ஸ்கில் ஒன்று இருக்குது, எனக்கு பேச்சாற்றல் இருக்குது, வேண்டியவன மயக்கின்ற சாமனத்தை விற்பன். உங்களோட டேலண்ட்ல நீங்க பணக்காரன் ஆகவே இல்ல. அல்லாஹ் சொல்றான், நாங்க தான் ஒவ்வொருத்தர கொஞ்சம் வசதி வாய்ப்புகள்ல வித்தியாசங்களை வச்சு நாங்க தான் வச்சிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை படைத்த அல்லாஹ் சொல்றான். எனவே வசதி கொடுத்தவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் சொல்றான், நீங்க நான் இவரை ஏழையாக படைச்சிருக்கிறேன், நீங்க அவருக்கு ஒரு பங்கோடு கொடுங்க. படைத்தவன் சொல்றான். எனவே மைக்கா மை பெட்ரோல் எனக்கு தேவை, நான் ஸ்டார்ட்டுக்கே சொல்லிட்டேன் உங்களுக்கு, உங்களோட இல்ல, நான் உங்களுக்கு தந்தது, நான் சொல்ற மாதிரி தான் நீங்க செய்யணும். எனவே எல்லாத்தையும் கொடுத்து சும்மா இருக்கவா? இல்ல இல்ல, நீங்க உங்களுக்கு தேவையானது என்னங்க அவன் மற்றவங்களுக்கு நீங்க கொடுக்க தான் ஓணும் என்பதாக அல்லாஹ். அதுலயும் ஃபர்லாக அல்லாஹ் ஒரு ஹக் கொண்டு வைக்கிறான். கட்டாயம், எப்படி தொழுக கட்டாயமோ, எப்படி நோம்பு கட்டாயமோ, உங்களுக்கு நான் கொடுத்த வசதி வாய்ப்புகள்ல இவ்வளவு தொகையை நீங்க கொடுக்கிறது கட்டாயம். அது உங்களுக்கு வெற்றி கொள்வது சுத்த ஹராம் என்பதாக அல்லாஹ். எனவே உங்களோட சொத்தை நீங்க சுத்தமாக்கணுமா? அது சுத்தமாக்குறதுக்கு خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم. எனவே உங்களோட வெல்த் நீங்க சுத்தமாக்கணும் என்றா நீங்க சதகா கொடுங்க. அதன் மூலமாக உங்களோட வெல்த், உங்களோட பொருளாதாரம் அது பரிசுத்தமாகும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அழகாக சொல்லிக் கொண்டு வந்து கடைசிக்கு அல்லாஹ் சொல்றான், வலா தபகில் ஃபஸாத ஃபில் அர்ض. உங்களோட பொருளாதாரத்தை வச்சு உலகத்துல ஃபஸாத் ஃபித்னாவை நீங்க செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இவ்வளவு உலகத்துல ஃபஸாத் ஃபித்னாவுக்கு காரணமே பொருளாதாரத்தை நோக்கமாகிக் கொண்டதுதான். ஏவனக்காரனாக்கும் ஏழைய இன்னும் ஏழையாக்கி கொண்டே போகும். எனவே எப்ப இஸ்லாமிக் எக்கானமிக் சிஸ்டம் வருமோ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஏழைகளும் சந்தோஷமாக வாழ்வாங்க, பணக்காரர்களும் சந்தோஷமாக வாழ்வாங்க. எனவே இப்ப உலகத்துல யுனைடெட் நேஷன்ஸ் ஒரு ரிசர்ச் ஒன்று செய்யலாம். நாங்க எல்லாம் என்ன சொல்றோம்? வேர்ல்ட் இஸ் டெவலப், உலகம் எல்லாம் நல்ல டெவலப் ஆகிருக்குது, பாருங்க எவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது. ஆனா யுனைடெட் ஸ்டேட்டஸ் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, என்ன டெவலப் சும்மா யோசிச்சு பாருங்க. இவ்வளவு டெவலப் ஆகின உலகத்துக்கு இந்த ஒரு நாளைக்கு 30,000 பேர் மௌத்தாகிறத நிப்பாட்டேலதா? நிப்பாட்டேலும், ஆனா செய்யவே மாட்டான். இதே யுனைடெட் நேஷன்ஸ் பல வருடங்களுக்கு முன்னால் இந்த ப்ராப்ளம் சொல்லி சொல்யூஷன் என்ன, சொல்யூஷன் என்ன, சொல்யூஷன் என்ன, இதே யுனைடெட் நேஷன் சொல்யூஷன் என்ன சொன்னாங்க? என்ன தெரியுமா சொல்யூஷன்? If the most richest 225 people gives only 4% of their wealth,
உலகத்துல உள்ள கோடான கோடி கணக்கு மக்கள் உலகத்துல வாழ்றாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க? உலகத்துல வாழக்கூடிய ஆக பெரும் தனவந்தர்கள் 2 கோடி இல்ல, 2 லட்சம் இல்ல, 2 மில்லியன் இல்ல, 2000 இல்ல, 225 பேர். முழு உலகத்துல இப்ப வாழக்கூடிய ஆக தனவந்தர்கள் 225 பேர். அவங்களோட சொத்துல இல்ல ஆக பெரிய தனவந்தர்கள் 225 பேர். அவங்களோட சொத்துல 4% இப்ப கொடுத்தா முழு உலகத்துடைய வறுமையை போக்கலாம். முழு உலகத்துடைய வறுமை சும்மா யோசிங்க. இப்ப நினைச்சா இப்ப இல்லாம ஆக்கிடும். அவ்வளவுதான். செய்களே செய்யவே மாட்டோம். இதே நான் என்னதுக்கு கொடுக்கணும்? இதே நான் என்னதுக்கு கொடுக்கணும்? மக்கள் கஷ்டப்படட்டும். இது ஏங்க நான் என்ன திறமையால சம்பாதிச்சேன். கணிதம் இல்லாமக்குவான். மக்களுடைய வாழ்வாதாரம் நிலைமைகளை அல்லாஹ் உயர்த்துவான். நீங்க நினைப்பீங்க அதுல சும்மா கதை சொல்றீங்க, அது சும்மா ஸ்டோரி சொல்றீங்க. அப்படியே துன்பம் கொடுத்த உடனே எல்லாமே அப்படியே கொடுப்பாங்களே, கொடுக்க மாட்டாங்க அவனோட பிரச்சனை தான். அப்ப இஸ்லாமிக் எக்கனாமிக் சிஸ்டம் அந்த பிரச்சனை இல்லாம போயிட்டுமா? வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி இல்லாம போயிட்டு. நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க. முழு கம்யூனிட்டியில முழு சரளமாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களுடைய பெர்சன்டேஜ் 5%. முஸ்லிம்கள் 95% குர்ஆன் கூட சரளமாக ஓத இயலாத நிலையில். தொழக்கூடிய பர்சன்டேஜ் சில நாடுகள் இஸ்லாமிய நாடுகள்ல போயிட்டு பார்த்தா 5%, 10%. டர்க்கி மாதிரி டர்க்கி எல்லாம் உலகத்தை ஆட்சி செஞ்ச நாடுகள். சஃபர் செஞ்சோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டா ஒரு 5-10% தான் முஸ்லிம்கள் தொழுகிறாங்க. எனவே குர்ஆன் ஓதவும் தெரியா, தொழுகையும் இல்ல. சும்மா யோசிங்களே, ஜகாத்தையா கொடுக்க போறாங்க. தொழுகையே இல்லாத நிலைமையில் உள்ள முஸ்லிம்கள் ஜகாத்தையா கொடுக்க போறாங்க. கடமை. எனவே எப்ப செஞ்சா எந்த சந்தேகமும் இல்ல, அல்லாஹ் உலகத்துல நல்ல நிலைமை உண்டாக்குவார். ஏன் மக்கள் ஏழைகளாக இருக்கிறாங்க? என்னைய சுட்டி உங்களே சுட்டிதான். நானும் நீங்களும் தான் காரணம் மக்கள் ஏழைகளாக இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்திருக்கிறான். அடே நான் உனக்கு தந்தது உனக்கு மட்டும் இல்லவாப்பா, ஏனையவர்களுக்கும் கொடுங்க, அவர்களுடைய நிலைமையை உயர்த்துங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே வரலாறு என்ன செல்லுதென்றா, இப்ப பாருங்க வரலாறு என்ன செல்லுதென்றா, பொதுவாகவே இஸ்லாமிய சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்கள் எடுத்து பார்த்தா அது கூட்டாக செய்யக்கூடிய ஒரு அமலாக தான். தொழுகையாக இருந்தாலும் வீட்டுல தொழுந்தாலும் தொழுக கூடும் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா மஸ்ஜிதுக்கு வந்து கூட்டாக ஷோல்டர் டு ஷோல்டர் பணக்காரன் ஏழை எல்லாம் ஒன்றாக தொழுகிறது இஸ்லாம் இருக்குது. அதே மாதிரிதான் ஹஜ்ஜி என்று வந்தா எல்லாமே சேர்ந்து ஒரு மாதத்துல குறிப்பிட்ட நாட்கள்ல அந்த இடத்துக்கு போறது, கூட்டாக போறது இஸ்லாம் விரும்புது. அதே மாதிரிதான் ஜகாத் என்று வரக்கூடிய நேரத்தில் நீங்க கூட ஜகாத்தை தனியா கொடுத்தாலும் அது நிறைவேறதான் செய்யும், சந்தேகமே இல்லை. ஆனா இப்ப கூட்டாக சேர்ந்து மக்களுடைய ஆளாக்களை அனலைஸ் பண்ணி, இப்ப சொன்னதை போல ஸ்டடி பண்ணி எத்தனை பேராக கலெக்டிவ்லி யோசிச்சு செய்யறது எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல செஞ்சாங்களோ இது இஸ்லாம் விரும்புது. இது இஸ்லாம் விரும்புது. எனவே எப்ப கலுத்தர யோசிச்சு செய்வாங்களோ, கூட்டாக செய்வாங்களோ, கலுத்தரம் ஒரு உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக மாத்திரும். சிம்பிளா மாத்திரும். நான் செல்லக்கூடிய உதாரணங்களை கொஞ்சம் கவனமா கேளுங்க. இன்னொரு 10 நிமிஷத்துல முடிச்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் தந்த டைம் இன்ஷா அல்லாஹ் என்ன செஷன் முடியும். நான் செல்லக்கூடிய சம்பவங்களை பாருங்க. இதெல்லாம் கட்டுக்கதைகள் இல்ல, வரலாறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல ஏழைகளும் இருந்தாங்க, தனவந்தர்களும் இருந்தாங்க, எந்த சந்தேகமும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுபுவத் மூலமாக அல்லாஹ் எகனாமிக் சிஸ்டத்தையும் படிச்சு தந்தார். ஈமான் மட்டுமல்ல, இபாதத் மட்டுமல்ல, சோசியோலஜி மட்டுமல்ல, சமூகவியல் மட்டுமல்ல, எகனாமி பொருளாதாரத்தை அல்லாஹ் படிச்சு தந்தார். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கிலாஃபத் பெருசாக போது யமனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்புறாங்க. அந்த அனுப்பக்கூடிய நேரத்துல தான் ரசூலுடைய வஃபாத்துடைய நேரம். முஆத் அவங்களை நான் கவர்னராக அனுப்புறேன், நீங்க திரும்பி வரக்கூடிய நேரத்தில் ஜனாசாக்கு பக்கத்துல தான் நடப்பீங்க. அழுகுறாங்க.
இப்ப யமன் அரபு நாடுகளுக்கு மத்தியில ஒரு ஏல நாடு தான் இப்ப உள்ள யமன். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு யமனுக்கு போறாங்க கவர்னராக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஆட்சி காலம் வருது. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட வஃபாத், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட வஃபாத்துடைய காலத்துல ஒரு பெரிய பணத்தொகை ஒன்று அனுப்புறாங்க மதீனா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் உங்களுக்கு டாக்ஸ் சேர்த்து அனுப்ப சொல்லவே இல்லை. சொன்னாங்க, உமர் கலீஃபா அமீருல் முஃமினீன், இது டாக்ஸ் இல்ல, யமன்ல நாங்க ஜகாத்தை கலெக்ட் பண்ணினோம். அந்த ஜகாத்தை கொடுத்துட்டு 1/3 எக்ஸ்ட்ராவா இருக்குது, எடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்ல, எக்ஸ்ட்ரா ஜகாத்தை மதீனாக்கு அனுப்பினோம் என்பதாக சொன்னாங்க. இது யமன்ல. அடுத்த வருஷம் பாதி ஜகாத் மதீனாக்கு அனுப்புறாங்க. அடுத்த வருஷம் முழுமையான ஜகாத்தை யமன்ல ஜகாத் எடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்ல, எனவே மதீனாக்கு அனுப்புறாங்க. மேல் கிலாஃபத்துடைய சென்டருக்கு நீங்களே வச்சுக்கோங்க, எங்களை எடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிலாஃபத்துடைய காலத்துல, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கிலாஃபத்துடைய காலம் எப்படியா கொண்ட காலமாக மாறிச்சேண்டா, எப்படியா கொண்ட காலமாக மாறிச்சேண்டா, ஈமான்ல வளர்ச்சி, இல்முல வளர்ச்சி, ஹதீஸ்கள் எழுதுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொருத்தர் சந்திச்சாலும் எப்படி பேசுவாங்க என்ற அவங்களுடைய ஈமானுடைய ஹாலாத் என்ன, இபாதத்துடைய ஹாலாத் என்ன, மக்கள் எவ்வளவு ஒத்துமையாக வாழ்ந்தாங்கன்றா, ஓனாயும் மானும் ஒரே தடாகத்துல தண்ணி குடிக்குமா, மனிதர்களை தாண்டி மிருகங்களுக்கு மத்திய ஒற்றுமை அல்ல உண்டாக்கினார். சரி, இந்த காலத்துல பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு கேள்விதானே வரும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க உலகத்துல 1/3 இல்ல, அதை விட கொஞ்சம் குறைவாக ஆட்சி செய்யறாங்க. கலுத்தரை அல்ல, ஸ்ரீலங்கா அல்ல, உலகத்துல 1/3 பார்க்க கொஞ்சம் குறைவாக ஆட்சி செய்யறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யஹ்யா இப்னு சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யஹ்யா இப்னு சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அனுப்புறாங்க ஆப்பிரிக்கா. நீங்க ஆப்பிரிக்காவுக்கு கவர்னராக போங்க. யஹ்யா இப்னு சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஆப்பிரிக்காவுக்கு போறாங்க. அங்க உள்ள தனவந்தர்கள் கிட்ட ஜகாத்தை கலெக்ட் பண்றாங்க, கொடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஆப்பிரிக்கா, இப்ப ஆப்பிரிக்கால எத்தனையோ நாடுகள், 7 பஞ்ச நாடுகள். அந்த நேரத்துல யஹ்யா இப்னு சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இன்ன உமர் இப்னு அப்துல் அசீஸ் கத் அக்னா الناس. உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ன செஞ்சிட்டாருண்டா, எல்லாத்தையும் தேவையற்ற நிலைமைக்கு கணவந்தர்களாக மாத்திட்டாங்க. நான் ஜகாத்தை கலெக்ட் பண்ணிட்டேன், ஆப்பிரிக்கால ஜகாத் எடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. இதெல்லாம் வரலாறு, கட்டுக்கதைகள் அல்ல. இதே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்துல ஈராக்குக்கு அப்துல் ஹமீத் பின் அப்துல் ரஹ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கவர்னராக அனுப்புறாங்க. அவர் என்ன எழுதுறாருண்டா, பைத்துல் மால்ல எக்ஸஸ் ஆயிருக்குது, கலீஃபா அமீருல் முஃமினீன் பைத்துல் மால்ல எக்ஸஸ் ஆயிருக்குது என்ற கூட்டாக செய்றாங்க. எங்ககிட்ட எக்ஸஸ் ஃபண்ட் இருக்குது, நான் என்ன செய்ய? கலீஃபா லெட்டர் எழுதுறாங்க கவர்னருக்கு, நீங்க என்ன செய்யணும் என்றா, எத்தனையோ பேர் நல்ல விஷயங்களுக்கு கடன் எடுத்திருப்பாங்க, கடனை கெட்ட இல்லாத நிலைமையில இருப்பாங்க, அந்த கடனை நீங்க கொடுத்து முடிச்சிருங்க. அவங்க கேட்க மாட்டாங்க, நான் கொடுத்து முடிச்சிருக்கேன். மறுபடியும் லெட்டர் எழுதுறாங்க, நாங்க தேடி 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 பார்த்து கொடுத்து முடிச்சிட்டோம், இன்னும் எக்ஸஸ் ஆயிருக்குது, என்ன செய்ய? அதுக்கப்புறம் சொன்னாங்க, மறுபடியும் லெட்டர் வருவது, எத்தனையோ குமரு பெண்கள் நிக்காஹுக்கு தயாராக இருப்பாங்க, ஆனா அவங்க டிமாண்ட் பண்ணக்கூடிய மகர கொடுக்க இல்லாத நிலைமையில ஆண்கள் இருப்பாங்க. எனவே நீங்க அந்த மகர கொடுத்துருங்க. எனவே பைத்துல் மாலால அந்த மகர கொடுக்கறாங்க. மறுவ சொல்றாங்க, இன்னும் எக்ஸசைஸ் என்ன செய்ய? சில காணிகளை வாங்குங்க, அந்த காணிகள்ல சிலர்களுக்கு விவசாயம் செய்ய செல்லுங்க. இப்படி ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ் சொல்றாங்க, இன்னும் எக்ஸசைஸ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதே கிலாஃபத்துடைய காலத்துல பைத்துல் மாலுக்கு ஜகாத் எடுத்து கொண்டு வருவாங்க. ட்ரெஷரர் சொல்வார், வந்துடவானாம் என்னண்டா, எங்களுக்கு எக்ஸஸ் இருக்குது, நீங்களே பார்த்து பார்த்து ஜகாத்தை கொடுத்துடுங்க, எங்களுக்கு வந்துடவானம், ஆல்ரெடி எக்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எனவே என்ன செஞ்சாங்கண்டா, பாதைகள்ல வீதிகள்ல ஆட்கள் அனுப்பினாங்க. ஐனல் நாகிஹூன், ஐனல் காரிமூன், ஐனல் யதாமா, யத்தீம்கள் இல்லையா, நிக்காஹுக்கு மஹர் கொடுக்கிறதுக்கு வசதி இல்லாதவர்கள் இல்லையா,
மிஸ்கீன்கள் இல்லையா, ஃபகீர்கள் இல்லையா, வாங்க ஏண்ட ஜகாத் எடுங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஜகாத்தை தலையில வச்சு கொண்டு போனாங்க. இதெல்லாம் வரலாறுல நடந்திருக்குது. ஆனா கவலை, எங்களுக்கு கருத்தரப்புல செஞ்சு கொள்ளலாம். ஆனா இஸ்லாமிய கிலாஃபத்ல அப்படி நடந்தது. எனவே எப்ப கூட்டாக நாங்க செய்வோமோ, தேடி 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 பேசி ஒவ்வொரு மனிதனுடைய அந்த வாழ்க்கையுடைய ஸ்டேட்டஸ வரலாறு காட்டுது. இஸ்லாமிய வரலாறு இப்படி நிலைமைகள் உண்டாகிறது. எனவே ஒரு வீட்டுல பசியில ஒரு பெண்மணி, ஒரு குழந்தை இருக்குதா, அதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, நானும் நீங்களும் தான். நாங்க கூட்டாக இதை செய்யல, சரியா அனலைஸ் பண்ணல, மக்களுடைய தேவைகளை தேடி பார்க்கல. எனவே அந்த வீட்டுல தின்னாம இருக்கிறாங்க, குடிக்காம இருக்கிறாங்க. அததான் கியாமத்துடைய நாள் தனவந்தர்களை பிடிச்சும் அல்லாஹ் கேட்பான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் பசியில இருந்தேன், நீங்க எனக்கு சாப்பாடு தரல. நீ பசிய, நீ தந்துதானே, நீ தந்த பிச்சைக்கு தானே நானே தின்னு கொண்டிருந்தேன். இல்ல, ஒரு வீடு, அந்த வீட்டுல மக்கள் திண்ண இல்லாம இருந்தாங்க, நீ அங்க பெய்திருந்தா என்னை பெற்றிருப்பா என்றாங்க. எனவே ஏண்ட சக்காத்தை நான் பெய்து தேடி தேடி சரியண்டா கொடுக்கணும். அதுக்காக டைம் இருக்குது. எனக்கு சைனாக்கு போயிருக்குது, பசாருக்கு போயிருக்குது, கடையை தொடக்க இருக்குது. நான் இப்படி அப்பா மிஸ்கின்களை பக்கீரை தேடி தேடி இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு கூட்டம் அது செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஏன் என்ற ஜகாத் அப்படியா கொண்டு ஒரு இடத்துல நம்ம கொடுக்க கூடாது, ஏன் கொடுக்க கூடாது? எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்ப கூட்டாக செய்வோமோ ஒரு காலம் வரும், கழுத்தறையில ஜகாத் இருக்கிறதுக்கு ஆட்கள் இல்ல, எல்லாமே தலையில ஜகாத்தை வச்சு கொண்டிருப்பாங்க. இடங்களே. ஆனா இத பிளான் பண்ணி சரியாக செஞ்சா சாதிக்கலாமா? நிச்சயமாக சாதிக்கலாம். முழு உலகமே இப்ப எங்களுக்கு சாதிக்க விடுறாங்க, ஐடியாலஜியை மாத்தி இருக்கிறாங்க. எனவே உலமாக்கள், புத்திஜீவிகள், தனவந்தர்கள் முன் வந்து ஒரு சிஸ்டமாக பிளான் பண்ணி நாங்க செஞ்சோம் என்றா ஓவர் கம் பண்ணலாம். இதெல்லாம் பிரச்சனை, இதெல்லாமே ஓவர் கம் பண்ணலாம். எனவே சிஸ்டத்தை செய்யறதுக்கு நானும் நீங்களும் சப்போர்ட் ஆகிருக்கோம். இது ஆக முக்கியமான விஷயம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வரலாறு எடுக்க பாருங்க. தனவந்தர்கள் ஒரு நாளும் அவன் உள்ளத்துல இது ஏண்ட இருக்கல்ல, ஜகாத் மட்டும் இல்ல, சதக்காவை கொடுக்கறதுக்கும் முன் வந்தாங்க. மக்களுடைய கஷ்டம் இருக்கக்கூடிய நேரத்துல நானும் நீங்களும் இப்படி நிம்மதியா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது இருக்குது. ஒரு முஃமினுடைய உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு கெக்குமை ஒன்று இருக்குது. கெக்குமெண்டா இப்படியப்பா நான் தின்றது, எத்தனை பேர் பசியில் இருப்பாங்க, இந்த சிந்தனை வந்து கொண்டே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன். அல்லாஹ் ஒரு வித்தியாசமான மனிதனாக அல்லாஹ் வச்சார். ஜெய்ஷுல் குஸ்ரா என்று சொல்லுவாங்க, வறுமையுடைய படை. ஒரு கட்டம் வந்துச்சு, ஒரு படையொன்று அனுப்ப வேண்டிய நிலைமை. ஆனா அந்த படைக்கு வசதி வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஷ்கீல் பண்ணாங்க. கழுத்தறையில உள்ள தனவந்தர்கள் நீங்க தான், எனவே உங்ககிட்ட தான் கேட்கணும், வேற யாரும் இல்லை. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. இந்த நேரத்துல முடியுமான மாதிரி சஹாபாக்கள் கொடுத்தாங்க. ஆனா போதா என்றே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பினாங்க, யா ரசூலல்லாஹ் 100 ஒட்டகம் என்ற பேர்ல போட்டுக்கோ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டாங்க. 100 ஒட்டகம் சொன்னா மறுமலர்ச்சி பண்றாங்க. தாங்கள் என்ன சஹாபாக்கள் எழும்பி, நான் இவ்வளவு தாரன் செல்லிதான் இருக்கிறாங்க. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மடியில போட்டா ரசூலுல்லாஹ் த்ரில்ட், அப்படி சந்தோஷப்பட்டு அந்த தங்க காசுகளை பிரட்டி சிரிச்சு சொன்னாங்க, கஃபரல்லாஹு லக யா உஸ்மான். உஸ்மான், அல்லாஹ்வோட பாவங்களை, முன்பின் பாவங்களை எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சார். மா அஸ்ரர்த வமா அஅலன்த வமா அக்ஃபைத, நீங்க ரகசியமாக பரஹசியமாக செஞ்ச எல்லாம் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கட்டும். மா யுபாலி லி உஸ்மான் மா அமில பஅத ஹாதா, இன்றைய நாளுக்கு பின்னால உஸ்மான் உலகத்துல என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்ல, அவருடைய முன்பின் பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சார். எல்லாரும் உஸ்மான் தண்ணீர்ல குடிக்கிறதுக்கு ஒரு யகூதி பெரிய விலைக்கு வித்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு விலை பேசுறாங்க. அவர் விற்கிறதுக்கு தயார் இல்ல. சொன்னாங்க, ஓகே
நீ ஒரு நாள் நான் ஒரு நாள், எனக்கு ஒரு நாள் நீ தான், நான் அதுக்குரிய கூலிய தாரன் என்று சொன்னார். சரி, மக்களுக்கு பெரிய விலைக்கு தண்ணியை விற்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நாள் எனக்கு ஒரு நாள் உங்களுக்கு என்று சொல்லி அந்த ஒரு நாளுடைய கூலியை கொடுத்து மக்களுக்கு சொன்னாங்க, நிர்பந்தமான நிலைமை நான் விற்கிறதுக்கு தயார். பெரிய வேலை, நான் நினைக்கிறேன் 30,000 தீனாரா இருக்கும் அல்லது திரஹமா இருக்கும். தங்கம் வெள்ளி காசுகளை கொடுத்து அந்த கிணத்தை வாங்கி அப்படியே சதகா கொடுக்கறாங்க, வக்ஃப் பண்றாங்க. இப்ப கூட நீங்க மதீனாக்கு போனா 1400 வருடங்கள் ஆகுது, இப்பயும் அந்த சதகா ஜாலியாவாகதான். இன்னும் அதால தோட்டங்கள், இன்னும் அதால தண்ணி வந்து கொண்டே. எனவே அவர் கபர்ல அபூபக்கர் அமீர் கலீஃபா என்ன செய்யறது, இவ்வளவு கஷ்டமா இருக்குது. அந்த நேரத்தில் உஸ்மான், அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் கலீஃபா சொல்லிட்டாங்க, அதாவது இமோஷனல் ஆகி சொல்லிட்டாங்க, அல்லாஹ் இன்றைக்கு எங்கட பிரச்சனை எப்படி பாருங்க. ஒரு முஃமினுடைய வார்த்தை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். என்ன நடக்குது, ஷாம்ல இருந்து 100 ஒட்டகங்கள் கோதுமை வருவது. யாருட? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவோட வியாபார பொருள். அவர் பெரிய பிசினஸ்மேன். எனவே எல்லாம் ஹோல்சேல் வியாபாரிகள் வந்தாங்க, கதவை தட்டினாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து திறந்தாங்க. என்ன விஷயம்? சென்றாங்க, உங்களோட சரியாக இருந்த உங்களோட சாமணம் வந்து ஏதோ நாங்க எல்லாம் பிசினஸ் எடுத்து மக்களுக்கு விற்கிறதுக்கு. சரி, விலை சொல்லுவீங்க. சொன்னாங்க 10 ரூபா அல்லது 10 திரகமுடைய மாவ 12 திரகமுக்கு வாங்குறோம் சொன்னாங்க. 2 திரகம் ப்ராஃபிட். 2 திரகமா போதா? அதுக்கு சொன்னா 10 திரகமுடைய மாவ 15 திரகமுக்கு வாங்குறோம், 5 திரகம் ப்ராஃபிட். சொன்னாங்க போதா? அதை விட கூட சொல்லுங்களே. சொல்லிட்டாங்க, நாங்க ஆக முக்கியமான பிசினஸ்மேன் இப்ப வந்த மாதிரி தான். ஆக எல்லாம் பிசினஸ்மேன், எல்லாமே ஹோல்சேல், எல்லாமே வந்துட்டாங்க. இதை விட உங்களுக்கு விலை தாரத்துக்கு யாருமே இல்லை. சொன்னாங்க, இல்ல அதை விட விலை வந்து வந்திருக்குது சொல்லுங்களே. சொன்னாங்க, இல்ல எங்களுக்கு விலை இல்ல. உங்களுக்கு என்ன விலை வந்துச்சு? சொன்னாங்க, ஒவ்வொரு திரகமுக்கு 100 திரகம் தாரதாக வெளிவந்து வந்திருக்கு. யார் சொல்லி கேட்பீங்களா? இல்ல. யாரு? சொன்னாங்க, படைத்த அல்லாஹ் என்னோட விலை பேசிட்டான், இந்த 100 ஒட்டகங்களுக்கு மேல உள்ள எல்லா மாவும் சதகா என்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்னு மஸ்ஊத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்றே இரவு கனவு ஒன்று காண்கிறார். என்ன கனவு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பிரகாசமான வாகனம், ஒட்டகம் அல்லது குதிரை, அதுக்கு மேல ரசூலுல்லாஹ் பிரகாசமாக இருக்கிறாங்க, போறாங்க வேகமா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பின்னுக்கு இருந்து, யா ரசூலுல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் உங்களோட பேச ஆசையா இருக்குது. சொன்னாங்க, அப்பாஸ் எனக்கும் ஆசையா தான் இருக்குது, இப்னு அப்பாஸ் எனக்கும் ஆசையா தான் இருக்குது. ஆனா நான் ஒரு முக்கியமான மஜ்லிஸ்க்கு போறேன். என்ன மஜ்லிஸ்? உஸ்மான் இன்றைக்கு உலகத்துல பெரிய சதகா ஒன்று கொடுத்திருக்கிறார். அவருக்காக வேண்டி அல்லாஹ் பெரிய மஜ்லிஸ் ஒன்றே வச்சிருக்கிறான். அவருடைய நிக்காஹ் நடக்கிறது ஹோர்லிங்களோட. அந்த மஜ்லிஸ்க்கு நான் போறேன் என்பதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாம் எல்லாம் கேபிட்டலிசம், முதலாளித்துவ அந்த கொள்கையில உள்ள வியாபாரிகள் அல்ல. நானும் நீங்களும் இஸ்லாமிய எகனாமிக் சிஸ்டம். நாம் பிச்சைக்காரன், நானே பிச்சைக்காரன், அவன் தந்ததுதான் எனக்கு இருக்குது. இதுக்கு சொந்தக்காரன் நான் இல்ல. காரூன் சொன்னது போல நான் இல்ல. நான் காரூன் அல்ல, நான் ஒரு முஃமின். நான் காரூன் அல்ல, நான் ஒரு முஃமின். மைக்கேல் இல்ல. அவன் சொல்றான், நான் உங்களுக்கு கொஞ்ச காலம் பாவிக்க தந்திருக்கிறேன், எனவே உங்களையே மறந்துட தேவையில்ல, உங்களோட ஹக்க எடுத்துட்டு அந்த ஏழைகளுடைய ஹக்க கொடுத்துருங்க என்பதாக. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதுதான் சம்பாதிக்கிற இடம் என்று சொல்றோம். இது செலவழிக்கிற இடம் இல்லை, இது சம்பாதிக்கிற இடம். எனவே இந்த இடத்துல எந்த அளவுக்கு நாங்க முன் வருவோமோ, இந்த கழுத்துறக்குள்ள உள்ள வறுமையை போக்கலாம். இந்த மஜ்லிஸ் நாடினா, இந்த மஜ்லிஸ் போதும், தாராளமா போதும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே இந்த மஜ்லிஸ்க்குள்ள நானும் நீங்களும் முன்னுக்கு வந்தா ரப்புல் ஆலமீன் நிலைமைகளை சீராக்குவான். சஹாபாக்கள், கடைசியா இந்த சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். சஹாபாக்கள் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு முழுக்கா கொடுக்கக்கூடிய லெவலுக்கு வந்தாங்க. அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு குர்ஆன் ஆயத் தான், ஒரே ஒரு குர்ஆன் ஆயத் வாழ்க்கையை மாத்திட்டு வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல கடன் கேட்கிறானா? அல்லாஹ் கடன் கேட்கிறானா? மையஃபிருல்லாஹ கர்தன் ஹஸனா, யார் அல்லாஹ்க்காக வேண்டி அழகிய கடன் கொடுக்க தயார், ஃபயுதாஇஃப் லஹு, அல்லாஹ் பன்மடங்கு ஆக்குகிறார். கேட்டாங்க, அல்லாஹ் கடன் கேட்கிறானா?
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அல்லாஹ் கடன் கேட்கிறான். என்னத்துக்கு அல்லாஹ் கடன் கேட்கிறான் யா ரசூலுல்லாஹ்? அவங்களுக்கு சொர்க்கத்தை தரதுக்காக வேண்டி. அப்படியா? நான் அல்லாஹ்க்கு கடன் கொடுத்தா, அல்லாஹ்க்கு திருப்பி கடன் கொடுத்தா, அல்லாஹ் எனக்கு, என் பிள்ளைக்கு, என் மனைவிக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான். நிச்சயமா தருவான். யா ரசூலுல்லாஹ் இதா கேட்டுக்கோங்க, என்ன எனக்கு அல்லாஹ் 2 தோட்டத்தை தான் தந்திருக்கிறான், அதை தவிர எனக்கு வேற சொத்தும் இல்ல. சரி, அந்த 2 தோட்டத்தையும் தந்துட்டேன், 2ஐயும் கொடுத்துட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ தஹ்தா இல்ல, அப்படி இல்ல, நீங்க ஒண்ட உங்களோட செலவுக்கு வச்சுக்கோங்க, ஒண்ட அல்லாஹ்க்காக வேண்டி வக்ஃப் பண்ணுங்க. அந்த நேரத்துல என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த 2 தோட்டத்துல எனக்கு ஆக விருப்பமான தோட்டம் மலை பிரதேசத்துல உள்ள 600 பேரீச்சப்பழம் மரங்கள் உள்ள என் குடும்பம் வாழக்கூடிய தோட்டம் ஆக விருப்பமானது. அந்த விருப்பமானது அல்லாஹ்க்காக வேண்டி கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் கொண்ட செஞ்சிட்டீங்க, ப்ராஃபிட் தான், உங்களுக்கு நஷ்டமே இல்லை. இப்ப போறாங்க, தோட்டத்துக்கு போறாங்க, மனைவிக்கு சொல்லணுமே, இப்ப நீங்களும் வீட்டுக்கு போயிட்டு சொல்லணும், இவ்வளவு எழுதிட்டு வந்தேன். அவ்வளவு எழுதுங்க? இல்ல நான் சும்மா போட்டேன்னு ஒண்ணு நான் குறைச்சு பண்ணலாம், பிரச்சனை இல்லை, இப்படி தரவும் வேண்டிய இல்லை இல்லைங்களா? நான் சும்மா சொல்றேன், இப்படி நிலைமைகள் இருக்கலாம் எங்களுக்கு. நீங்க எல்லாமே பள்ளிக்கு கொடுத்தீங்கன்னா எங்க எல்லாமே வரலாம். இப்ப சஹாபி போறாரு, தோட்டத்தை கொடுத்துட்டு போறாரு, தோட்டத்துக்குள்ளவே போகல. என்ன அல்லாஹ்க்கு கொடுத்ததுக்கு போறோம், நான் என்னதுக்கு மறுக்க போறது? வெளியில இருந்த ஹதா பிரப்பி சுபலர் ரஷாதி இலா சபீலில் கைரி வஸ்ஸதாதி பைனி மினல் ஹாயித் பில் விதாதி ஃபகத் மதா கர்தன் இலா தனாதி அக்ரல்துஹு அல்லாஹு அலா அத்திமாதி பித்தௌஇலா மன்னின் வலர்திதாதி இல்லா ரஜா அத்ஃபி ஃபில் மஆதி ஃபர்தஹிலி பின் நஃப்ஸி வல் அவுலாதி. மனைவிக்கு கவிதையால செய்தியை கொடுக்கறாங்க. மனைவி உள்ளுக்கு பிள்ளைகளோட பேரிச்ச பழங்கள் தின்னு கொண்டிருக்கிறாங்க. வெளியில இருந்து இவர் சொல்றார், அல்லாஹ் தான் எனக்கு உனக்கும் ஹிதாயத்தை தந்தான், அல்லாஹ் தான் எங்களுக்கு நேர்வழியை தந்தான். இல்ல எங்கேயோ இருந்திருப்போம். உனக்கு நல்ல தெரியும், இந்த தோட்டத்தோட எனக்கு சரியான முஹப்பத் இருக்குது. சிலவங்களுக்கு வாகனத்தோட முஹப்பத், ஒர்லோஸோட முஹப்பத், வாகனத்துக்கு பக்கத்தால ஜுப்பா பட்டாலும் இந்த ஜுப்பால உள்ள தூசியால வாகனம் கீழிப்படும் கொஞ்சம் ஆள வைப்போம், அவ்வளவு முஹப்பத். உங்களுக்கு தெரியும், இந்த தோட்டத்தோட எனக்கு ரொம்ப முஹப்பத் இருக்குது. ஆனா இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்க்கு கடனாக கொடுத்துட்டேன். எனக்கு பட்டம், பேர், புகழ், பதவி ஒன்றுமே நான் எதிர்பார்க்கல. ஒன்றே எதிர்பார்க்கிறேன், மௌத்துக்கு போறோம் அல்லாஹ் எனக்கு உள்ளேல புடிச்சு கொண்டு கையால வெளியே வந்துடுங்க, நான் உங்களுக்கு வர மாட்டேன். சரி வாங்களே பேசுவோம், கொஞ்சம் உள்ளுக்கு வந்து உட்காருங்களே, என்ன மந்திரத்தையும் கேளுங்களே. அப்படி ஒன்றுமே செல்லல. அவ எடுத்த வாய்க்கு சொல்லிட்டா, بشرك الله بخير وفرح مثلك ما أدى لديه ونصح. அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யட்டும். லாபகரமான வியாபாரத்தை செஞ்சிட்டீங்க. எனவே சேர்த்த பேரிச்ச பழங்கள் எல்லாத்தையும் கொட்டிட்டா. பீத்தல்ல, நான் இப்படி செஞ்சேன், நான் அப்படி செஞ்சேன், நான் இவ்வளவு கொடுத்தேன் இல்ல, அவ்வளவு எல்லாம் கொடுத்தும் சஹாபாக்களோட தன்மை என்ன? குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்றான், والذين يؤتون ما آتوا وقلوبهم وجلة أنهم إلى ربهم راجعون. நாங்க கொடுத்த சொத்துக்கள் எல்லாமே எங்களுக்காக வேண்டிய செலவழிச்சாங்க. ஆனா உள்ளம் வஜிலா, அடே நான் பெருசா ஒண்ணும் கொடுக்கவும் இல்லப்பா, உள்ளதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா உள்ளம் என்ன, போதா, நான் கொடுத்தது போதா, நான் சரியா செய்யல. கியாமத்துடைய நாள் அல்லாஹ் நிப்பட்ட வச்சு ஒவ்வொரு சதத்துக்கும் அல்லாஹ் கணக்க கேட்டா நான் எப்படி பதில் தருவேன்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சஹாபாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. சஹாபாக்கள் உள்ளதெல்லாம் கொடுத்தும் ஒன்னும் கொடுக்கல என்று சொன்ன சஹாபாக்கள் அது. நானும் நீங்களும் எங்களுக்குரிய டைம் வந்திருக்கிறது. எங்களுக்குரிய டைம் நாங்க எவ்வளவு சம்பாதிக்க போறோம், இது சம்பாதிக்கிற அடுத்த லெவலுக்கு போய் இருக்கிறோம். எனவே அந்த அமைப்புல உங்களுக்கு மத்தியில ஒரு பேப்பர் ஒன்று கொடுப்பாங்க. பேப்பரை கொடுப்பாங்க. இப்பதான் நான் இவ்வளவு நேரம் பயான் செஞ்சேன், இப்ப இன்னொருத்தன் பயான் செய்யறதுக்கு ஆரம்பிப்பான். யாரது சொல்லுங்க பாப்போம். யாரு இப்ப பயான் செய்வாங்க? உள்ளுக்குள்ள நஃப்ஸ், வெளியிலிருந்து ஷைத்தானு. அவர் அப்படிதான் பேசுவார், அவர் அப்படிதான் பேசுவார். நான் கூடிய போன முறை கொடுத்ததை விட பன்மடங்கு கூடிய தருவான். ரப்புல் ஆலமீன் எனக்கு பரக்கத் செய்வான்.
எனக்கு ரஹ்மத் செய்வான், என் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டாக்குவான். எனவே நீங்க நினைக்கவானே இப்ப எழுதினோடனே போலீஸ்ல மாட்டி கொடுத்த மாதிரி இப்ப வந்து இன்கம் டாக்ஸ்ல மாதிரி பிடிப்பானது தெரியாது. இல்ல, அப்படி இல்ல. உங்களோட பெரிய நீயத்தை எழுதுங்க. உங்களோட பெரிய நீயத்தை ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட அமைப்புல எழுதுங்க. இன்ஷா அல்லாஹ் பெருசா எழுதுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் இவ்வளவு கொடுக்கறதுக்கு நீயத் சில நேரங்கள்ல முன்பின்கள் ஆகலாம். ஆனா வெச்ச நீயத்துக்கு அல்லாஹ் பெரிய கூலி எழுதணும். என்ன பெரிய தேவை இருக்கக்கூடிய நேரம், பெரிய தேவை இருக்கக்கூடிய நேரம். எனவே நாங்க பன்மடங்கு அடுத்தவர் எவ்வளவு எழுதுறார், இவர் எவ்வளவு எழுதுறார், அல்லாஹ் அதையா கேட்க போறான். அல்லாஹ் பாக்குறது நீங்க எவ்வளவு எழுதுனீங்க, அவ்வளவு நீங்க எவ்வளவு எழுதுனீங்க, அதானே அல்லாஹ் கேட்க போறான். இல்ல எனக்கு வலதுல உள்ளவர் இவ்வளவு, இடத்துல உள்ளவர் இவ்வளவு, அசுபினா இவ்வளவு. இல்ல இல்ல, யார நீ எனக்கிட்ட மட்டும்தான் கேட்க போறாய். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நீங்களே யோசிச்சு பாருங்க. 11 மில்லியன் தான். அந்த 11 மில்லியன் எந்த தொங்கலுக்கு போதும் என்றது யோசிச்சு எங்க இருக்கு, எவ்வளவு? அது 17 மஹல்லா சேர்ந்து 11 மில்லியன் என்று சொல்றது கொஞ்சம் உள்ளத்துக்கு எனக்கெண்டா கஷ்டமாயிடுது. வல்லாஹி எனக்கெண்டா கஷ்டமாயிடுது. 17 மஹல்லா உள்ள தனவந்தர்கள் 11 மில்லியன் தான் தந்திருக்கிறாங்கன்னா ஒரு மஹல்லாக்கு 1 மில்லியனும் சேர்ந்து இல்லை என்றதுதான் என்ன சின்ன கால்குலேஷன் சொல்லுது. 17 மஹல்லா 11 மில்லியன். அது எப்படி அப்பா ஒரு மஹல்லாக்கு 1 மில்லியன் உடைய தேவை சரி இல்லையா என்ற ஒரு கேள்வி எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. எனவே நானும் நீங்களும் இப்ப யோசிப்போம். எனவே சாப்பாடு ரெடியாக தான் இருக்கிறது. ஆனா அதுக்கு முன்னால அல்லாவோட பேசுங்க. ஷைத்தானும் பேசுவான், நஃப்ஸும் பேசும். அல்லாவோட பேசுங்க. நீங்க சில நேரத்துக்கு சொல்வீங்க கால்குலேஷன் என்ன ரமசான்ல தான் இருக்கு. ரமசான்ல கால்குலேஷனை செய்யுங்க. சில நேரங்கள் உங்களோட டேட் அதான் இருக்கும். ஆனா நீயத்தை பெருசாக வைங்க. நான் இந்த முறை பைத்துல் ஸகாத்துக்கு கொஞ்சம் ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று கொடுப்பேன். இன்ஷா அல்லாஹ் ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று கொடுத்து எங்களோட மக்கள் என்ன தேடி 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 பார்த்து எனக்கு ரீச் பண்ண இயலாத ஆட்களை இவங்க போயிட்டு ரீச் பண்ணி அவங்களோட நஷ்டங்கள், நிலைமைகள், சோதனைகளை சரியா பார்த்து அனலைஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு போகுது. எந்த வாழ்க்கையிலும் அல்லாஹ் அதுல வரக்கத்தை உண்டாக்குவான். எனவே அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் எந்த பேப்பர் தந்திருக்கிறதோ அதுல இன்றைக்கு இப்பே எழுதிச்சு இன்ஷா அல்லாஹ் போறதுக்கு முன்னால் ஒரு பாக்ஸ் அல்லது கலெக்ட் பண்றதுக்கு ஒரு முறை உண்டு வச்சு அது சாக்கில் போட்டு கொண்டு வைத்திருவானும். உங்களோட நீயத்துக்களை இந்த முபாரக்கான மஜ்லிஸ்ல மலாய்க்காமார்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே உங்களோட நீயத்துக்களை வெளியாக்கி எழுதிச்சு இன்ஷா அல்லாஹ் நீங்க கையை தூக்கினா வந்து கலெக்ட் பண்ணுவோம். அப்படிதான் இன்ஷா நான் ஜஸாக்கல்லாஹ். யார் எழுதி முடிஞ்சோ கையை தூக்கணும் இன்ஷா அல்லாஹ். கிட்ட வந்து கலெக்ட் பண்ணுவோம் இன்ஷா என்னடா போலீஸ்காரன் குடிக்கிற மாதிரி இந்த முறை வந்து குடிக்கிறாங்க. இதுக்கு முன்னால வந்து அவங்க எப்படியெல்லாம் குடிக்கிற அளவுக்கு என்ன அளவுக்கு எழுதி முடிஞ்சா கையை தூக்குங்க இன்ஷா அல்லாஹ். வருவாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க இன்ஷா அல்லாஹ். எழுதுறதுக்கு பெண் இல்லைன்னா முதலாவது அனுப்பி கையை எழுதுறதுக்கு பெண் இல்லாட்டி கையை தூக்குங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு பெண் தருவாங்க. ஒரு பெண் என்ன எழுதுற பெண் ஒன்று தருவாங்க இன்ஷா அல்லாஹ்.